பரிசுத்த ஆவியானவரே, முன்னேற எங்களை கிருபியாய் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றியோடு மித்திருக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வார்த்தைகள் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நம்முடைய திருச்சமத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம். அப்பா, ஆம் கர்த்தாவே, அடியனை மறைத்து ஆவியானதாமே இடைபட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம், அன்றைக்கு சீசர்கள் அனுப்புகின்ற பொழுது பேசுகிறவள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்கள் மூலமாய் பேசுவார் என்று சொல்லி அனுப்பின தேவன் தாமே இப்பொழுதும் அடியனை மறைத்து உம்முடைய வார்த்தையை அடியனுடைய வாயிலை வைத்து அதை கேட்கக்கூடிய செவியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் செய்யும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே கடவுள் நமக்கு கொடுத்த இந்த நேரத்திலே ஆண்டவருடைய திருச்சமத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மை பல விதங்களிலே நம்மை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அவருக்கு மகிமை செய்கின்றவர்களாய் அவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த ரோமாபுரியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது அவர் அங்கு சொல்லுகின்ற ஒரு செயல்பாடுகளை நாம் கேட்க நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதில் பார்க்கின்ற பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 1 முதல் 8 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், இவ்வுலக வாழ்க்கையை நாம் முடிக்கும் வரைக்கும் நம்முடைய மாமிசமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடி கொண்டிருக்கும் என்று சொல்லி அங்கே முதலாவது நாம் பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து 9 முதல் 17 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன் நாம் மாமிசத்திற்கும் அதன் பாவ சுபாவங்களுக்கும் அடிமையாக இருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு புது வாழ்வு பெறுகின்றோம் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். 18 முதல் 30 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சரீரமும் ஆவியும் தொடர்ந்து போராடுவதால் அங்கு பார்க்கின்ற பொழுது ஆவியானவரின் வேண்டுதலால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். நாம் வாசித்த இந்த வேத பகுதி 31 தொடங்கி 39 உள்ள வசனங்களை 2 தலைப்புகளிலே தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். ஒன்று, கர்த்தர் நம் பக்கம் இருக்கும்போது. இரண்டாவது, கர்த்தரின் அன்பு நம்மில் இருக்கும்போது. கர்த்தரின் அன்பு நமக்கு இருக்கும்போது என்று சொல்லி 2 தலைப்புகளிலே இன்றைக்கு உள்ள தியானத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கும்போது 31 முதல் 34 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்கலாமே. இவ்வேளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்துமிருந்தவர், அவரே தேவனுடைய வலது பாசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அன்புக்குரியவர்களே, நாம் வாசித்த இதிலே பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? ஒவ்வொன்றும் ஒரு கேள்வி. அந்த கேள்வியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதுவே கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு ரோமாபுரியருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்றார், ஒன்று, நமக்கு பகைவர்கள் இல்லை. அங்கு பார்க்கின்ற நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
நமக்கு என்று ஒரு பகைவர் இல்லை. நம்மை பகைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவரை பகைக்கின்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்கு அவர்கள் விரோதமாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நமக்கு பகைவர் இல்லை, என்னால் நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நமக்காக எல்லா காரியங்களையும் அவர் வெற்றி சிறக்க பண்ணுகின்றவராக இருக்கின்றார். நம்முடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் வெற்றி சிறக்கின்றவர்களாய் இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது என்னாகும் 14:9 பார்க்கின்ற பொழுது அங்கு கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கின்றார். இம்மானுவேல் என்பதற்கு என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். God with us. கடவுள் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது எனக்கு விரோதமாய் பகையாய் இருப்பவர் ஒருவரும் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் நானும் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு என்று நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆண்டவருக்கு நீங்கள் நானும் முத்தரிக்கப்பட்ட ஜனம். நாம் அதற்காக யாருக்கும் பயந்து இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவருக்கு நாம் பயந்து ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நமக்காக எந்த பகைவரும் இல்லை. நம்மை பகைக்கிறார் என்று சொன்னால் அது ஆண்டவரை பகைக்கின்றார்கள். ஆண்டவருக்கு விரோதமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் அர்த்தமாய் இருக்கின்றது. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது நமக்கு யாவும் அருளப்பட்டு இருக்கின்றது. இங்கே பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம், அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். கொடுப்போமா? அன்னைக்கு கொடுப்போமா? அன்னைக்கு ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய ஏக சுதன் ஈசாக்கை பலியிட கூட்டி சென்றாரு. அன்றைக்கும் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கின்றாரு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றாரோ அதை நாம் செயல்படுத்த நாம் சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அங்கு பார்க்கின்றோம், பிதாவாகிய தேவன் தம்முடைய மக்களை ரட்சிக்கும்படியாய் அவருடைய ஒரே குமாரன் என்று பாராமல் இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தாரே. அனுப்பி கொடுத்தது மட்டுமல்ல, அவரை சிலுவை மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இதற்கு மேல் நம்மிடத்திலே ஆண்டவர் அன்பு காட்ட என்ன உண்டு? நம்முடைய அன்பு குறைவுள்ளதுதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு நிறைவான காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அவர் விலை மதிப்பில்லாத இயேசுவையே நமக்கு தந்தார் என்று சொன்னால் மற்ற நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிச்சயம் கொடுக்கின்றவராயிருக்கிறார். அல்லேலூயா! அல்லேலூயா! என்னால் அதை யாரும் தடுக்க முடியாது. என்னால் அவர் அறிகின்றது அருள்தான், சொன்னது சொன்னதான். அன்றைக்கு ஈசாக்கை பலியிட சென்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், தகப்பனே எல்லாம் இருக்கிறது, பலிக்கான எல்லா பொருளும் இருக்கின்றது, பலிக்குள்ள ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்ன? ஆபிரகாம் என்ன சொன்னார்? கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு வந்திருக்க உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தருடைய திருச்சமூகத்திலே நீங்கள் நானும் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் நாங்கள் பார்க்கின்ற ரோமர் 4:27 பார்க்கின்ற அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களுக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கின்றார். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எனவே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய அவரே தன்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அவருக்கு நினைத்திருந்தால் தப்பித்திருக்கலாம், அவருக்கு என்ன நடக்கும் என்று தெரியும். ஆனால் அவர் பலியிடப்பட வேண்டும், என்னென்ன மக்களுக்கு மீட்பு வேண்டும். எனவே அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கின்றார். ஒப்பு கொடுப்பது மட்டுமல்ல, நீங்கள் நானும் நீதிமான்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநீதி நிறைந்திருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் உண்மை பேசுகின்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அநீதிக்கு துணை போகின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நானும் நீதிமான்களாய் இந்த உலகத்திலே வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நீதியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் நானும் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாகத்தான் ஆண்டவர் தன்னையே சிலுவை மரண பரிந்தும் ஒப்புக்கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் அதையும் அறிந்து கொள்ளப்பட எழுப்பப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு எழுந்திருக்கின்றார் என்றால் நீங்கள் நானும் நம்முடைய எல்லா காரியங்களும் நாம் நீதிமான்களாய் இருக்கின்ற பொழுது நாம் உயர்த்தப்படுவோம், எழுப்பப்படுவோம், எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்வோம், ஆண்டவருக்கு இந்த உலகத்திலே சாட்சியாய் இருப்போம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்ட முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்ட முடியாது. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கின்றது, அங்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கும் என்று சொன்னால் அதை மாற்ற முடியாது. உலகம் மாநிலங்களில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்கின்ற எல்லாம் என்ன ஆகும்? கடைசியில் உச்ச நீதிமன்றம் போகும்.
உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதுதான். எனவே நாம் நீதிமான்களாய் இருக்கின்றோம் என்று சொன்னால் நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய சிலாக்கியம். எனவே நம்மை யார் குற்றப்படுத்த முடியும்? பார்க்கின்ற பொழுது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? குற்றம் சாட்டுகின்றவனார். அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தாரே. இறங்கி வந்த பொழுது அவருடைய பலவீனங்களை கண்டு சாத்தான் என்ன செஞ்சான்? இப்படி எழுதியிருக்கிறதே இந்த வேத புத்தகத்தை அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கு சாத்தானுடைய பிள்ளைகளாய் வாழ்கின்றவர்களுக்கும் இது தெரியும், இதனுடைய வேத வசனம் தெரியும். அவர்கள் அங்கு வந்து சொல்கின்ற பொழுது இதில் எழுதியிருக்கின்றதே. ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படியும் எழுதியிருக்கின்றதே, இப்படியும் எழுதியிருக்கின்றது என்று சொல்லி அவர் மேற்கொண்டாரே. அப்படின்னா நீங்கள் நானும் இன்னைக்கு அப்படிப்பட்ட சத்துருக்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அங்கே பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1 முதல் 20 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரும் யோவானும் சப்பானியாய் எழுந்திருக்க முடியாத அங்கே ஒரு கூட்டம் அங்கே இருக்கின்றது. அங்கே 4ஆம் வசனத்தை பார்க்க 20ஆம் வசனத்தை பார்க்கிறது. அங்கே என்ன சொல்றார்? நான் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதோ? இடத்திலே வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனால் இயேசு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழு என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்தான். எழுந்து அவன் பறைசாற்றின பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் அப்படி சொல்லாத, இயேசு சுகப்படுத்தினார் சொல்லாத என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறார் 20ஆம் வசனத்திலே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்திருக்கின்றார். ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது நீங்கள் நானும் நன்மையான காரியங்களை ஆண்டவரத்திலே பெற்றிருக்கின்றோம் சொன்னால் அது சாட்சியாய் சொல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். 4ஆவதாக பார்க்கின்ற போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. ஏன்னா நாம் நீதிமான், நீங்கள் நானும் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக்கினை தீர்ப்பு நமக்கல்லை, அது பாவிகளுக்கு உரியது. அது பாவிகளுக்கு உரியது தான். இன்னைக்கு நாம் பார்க்கின்றோமே, அந்த அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படின்னா நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கின்றவர், நம்மை காக்கிறவர் மட்டுமல்ல, நமக்கு எதிராக யார் தீர்ப்பளிக்க முடியும் என்று சொல்லி அங்கு வேதவசனம் சொல்கிறது. அங்கு பார்க்கின்றோம் 34ஆம் வசனத்திலே, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக உங்களையும் என்னையும் கர்த்தருக்கென்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே, கர்த்தருடைய திருவுள்ள சத்தத்தை நாம் நம்முடைய காலங்களில் நாம் செய்து கொண்டிருக்கின்றமே. அப்படின்னா உங்களையும் என்னையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கின்ற ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. ஆண்டவர் ஒருவரே தான் நீதியுள்ள நியாயாதிபதியாக வர இருக்கின்றார். அவர் வருகின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய காரியங்களுக்கு தக்க பலனை அவரோடு கூட கொண்டு வரான்னு சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. ஆக்கினைக்குள்ளாக நீங்கள் நானும் தீர்க்க யாரும் இந்த உலகத்திலே பிறந்து இல்லை. நீங்கள் நானும் நம்முடைய நீதியோடு நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கென்று ஆயத்தப்படுத்தின பரம கானான் நிச்சயம் உண்டு, பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டு. எனவே அதை அறிந்து கொள்ள நாம் இருக்கப்படுகிறோம். கிறிஸ்து எழுந்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கின்றார். எதற்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்றைக்கும் பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொண்டிருக்கிறாரே, இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருக்கின்றாரே. நீங்கள் நான் எப்படி ஜெபிக்கின்றோம் என்பதும் இல்லை, ஆனால் நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை அறிந்திருக்கின்ற கர்த்தர். ஏனால் மனிதனோ முகத்தை பார்க்கின்றார், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்தறிகிற தேவன். என்னுடைய உள்ளத்தின் தேவைகளை, உள்ளத்தின் வாஞ்சைகளை, உள்ளத்தின் பாடுகளை, உள்ளத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர். அவர் இங்கு பார்க்கின்ற பொழுது அவர் வலது பாசத்தில் இருப்பது மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். மகனே மகளே என்று சொல்லி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எடுத்தவர்கள் வாசிக்கலாமே, மார்க் 16:19. மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடைய பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கின்றார். ஆண்டவர் வலது பாசத்தில் உட்காரும்படியாகத்தான் அவர் பரலோகத்தில் சென்றிருக்கின்றார். மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே உயிர்த்தார். உயிர்த்தந்து 40 நாட்கள் தம் மக்களுக்கு அவர் தரிசனமாகி அவர்கள் பரலோகத்தில் சென்று இன்றைக்கு ஆண்டவருடைய வலது பாசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்னும் பார்க்கின்ற பொழுது எபிரேயர் 9:24 பார்க்கின்றோம். எபிரேயர் 9:24. அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாய் கையினால் செய்யப்படாதிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே
கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரதிட்சயமாகும்படி பிரவேசித்திருக்கின்றார். அவர் ஏதோ அங்கு போறதுக்காக அல்ல, இன்றைக்கும் அவர் இருப்பது உங்களையும் என்னையும் மீட்க முடியாது. என் மகளே மகளே, இன்றைக்காவது நீ மனம் திரும்ப மாட்டாயா? உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்காவது நீ விடுதலை பெற மாட்டாயா? நீ செய்கின்ற காரியங்களிலிருந்து, நீ பண்ணுகின்ற அக்கிரமம் அநியாயங்கள் எல்லாவற்றிலிருந்து இன்றைக்காவது மனம் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கிறோம், நமக்காக தேவனுடைய சமூகத்தில், நமக்காக தேவனுடைய சமூகத்திலே இன்னைக்கு நாம் நினைத்திருக்கின்றோம், நம்ம தான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். எனவே ஜெபிக்கின்ற நம்ம ஜெபத்துக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுத்துருவாருன்னு அல்லவே அல்ல. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் அவர் பிதாவுடைய சமூகத்தில் இருந்து இன்றைக்கும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். அது மூலமாக தான் நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை என்று சொல்லி நீங்கள் நான் இந்த நாளிலே நிச்சயித்து விசுவாசத்தோடு கூட கடந்து செல்ல அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவதாக, கர்த்தரின் அன்பு நமக்கு இருக்கும்போது, நான் வாசித்த அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 35 முதல் 39 வசனம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கப்படி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ? ஏன்னா உபத்திரவம் எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். உபத்திரவம் தானே இன்னைக்கு எத்தனை பேர் அந்த விசுவாசத்தை விட்டு போய் ஓடுகிறார்கள். உபத்திரவமோ வியாகுலமோ, இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வியாகுலங்கிறது அளவே இல்லை. அப்படிப்பட்ட வியாகுலம் வந்தாலும், துன்பமோ, துன்பத்தின் மத்தியிலே நாம் நடந்தாலும் கூட ஆண்டவரை விட்டு, அவருடைய அன்பை விட்டு ஒருவரும் நம்மை பிடிக்க முடியாது. பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எல்லாவற்றிலும் நாம் அன்புகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். என்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்த அன்பை நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அன்பின் மூலமாய் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தாலும் கூட நாம் எல்லாவற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெயம் கொள்கின்ற மக்கள். ஏதோ நாம் ஜெயம் அல்ல, தோல்வியோடு போகின்ற மக்கள் அல்ல. நாம் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி சிறைக்கின்றவர்களாய், ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே அதுக்கு மட்டுமல்ல, 38ஆம் வசனத்தை பார்க்கிற போது, மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூரனானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அவர் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கை மட்டுமல்ல, இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாக நாம் வந்தாலும் கூட நம்முடைய அன்பை, தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நாம் நிச்சயித்திருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. ஏன்னா நாம் வாழ்விலே நாம் சந்திக்கும் எந்த சூழ்நிலையும் நம்மை மாற்றவோ தேவனிடத்திலிருந்து பிரிக்கவோ செய்யாது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்திலே எது நடக்கலாம்? ஒருவேளை உங்களுக்கு உரந்தமாய் ஒரு ஜன கூட்டம் எழும்பலாம். ஆனால் நீங்கள் தனிமரம் அல்ல. உங்களோடு கர்த்தர் இருக்கின்றார். அவர் உங்களுடைய வலது பாசத்தில் இருக்கின்றார். அவர் இருப்பது என்னதற்காக? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்தம் பண்ணுவேன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே காணும் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாக்கு தத்தத்திலே உண்மை உள்ள கர்த்தர், வாக்கு மாறாதவர். அவர் வாக்கு மாற மனுபுத்திரன் அல்ல. இன்னைக்கு மனிதர்கள் அநேக வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்கள், வாக்குறுதியை கொடுக்கின்றார்கள். கொடுத்த கடைசியில் என்ன பண்றாங்க? அப்படியே தோசை திருப்பி போட்டது மாதிரி அப்படியே சொன்னதை மாற்றி அப்படியே நடக்குதா இல்லையா? ஆனால் நம்ம ஆராதிக்கின்ற கர்த்தர் அவர் பிரிக்க மாட்டாது என்று என்னால் நிச்சயித்திருக்கின்றேன் என்று பார்க்கின்றோம். இன்னும் 2 கொரிந்தியரில் பார்க்கின்ற பொழுது 11 முதல் 21 முதல் 31 வசனத்தில் பார்க்கின்றது, தேவனிடத்தில் அன்பு நம்மிடத்தில் இருக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஊழியம் செய்ய முற்படும் போது நமக்கு எப்படிப்பட்ட பாடுகள் உண்டு. வாசிக்கலாமே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 23 வசனம். அப்போஸ்தலனாய் பவுலுடைய வாழ்க்கையை அங்கே விவரித்து சொல்றார், கேளுங்க. வாசிக்கலாம் சிஸ்டர். எத்தனை தடவை? யூதர்களால் ஒன்று குறைய எத்தனை தடவை? 40 தரம். எத்தனை தடவை? 5 தரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒன்று குறைய 40 அடி ஒரு தடவை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் 5 தடவை. நினச்சி பாருங்க. ஆண்டவருக்காக நீங்கள் நானும் நிற்கின்ற பொழுது ஆண்டவருக்கு 40ல் 1 குறைய அவர் அடிபட்டாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே 40க்கு 1 குறைய 5 தடவை. கால்குலேட் பண்ணிக்கிங்க. 196 தடவை, 195 தடவை. எப்படி அடிபட்டு, ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஆனால் அதுக்கு அடுத்த வாசிக்கலாம் சிஸ்டர். 3 தரம் முள்ளார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லேறி உண்டேன், 3 தரம் கற்பத்தில் இருந்தேன், கடலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளர்களால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் எல்லாம் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்று நாள்தோறும் நொறுக்கியது. அது மட்டுமல்ல, ஒருவன் அங்கு பலவீனானும் நான் பலவீனன் அல்ல. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்தை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் பலவான்கள் அல்ல. என்னுடைய பலவீனத்தை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். ஆனால் நிற்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் நிறுத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய சுத்த கிருபையினாலே இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கின்றேன். என்னுடைய ஜீவனை எடுக்க முடியாது. சத்துருவன் வருகின்ற பொழுது அதை கொடியேற்றத்தக்கதான பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்கின்றார். அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கின்ற பாரு, என்ன பலவீனை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பலவீனத்திலே பலன் கொடுக்கின்ற கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார், அவருக்கு என்று ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்ன பண்றாரு? 3 தரம் வேண்டினார். ஆனால் என்ன சொன்னாரு? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன கர்த்தர் தான் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பலப்படுத்துகின்றவராய் இருக்கின்றார். நமக்கு முள் உண்டு, வாழ்க்கையிலே உங்களுக்கு எனக்கும் முள் உண்டு. அது முள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறியோம். ஆனால் ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அந்த முள்ளை எடுக்க ஆண்டவர் விரும்பாவிட்டாலும் நமக்கு பலனை கொடுத்து அதிலிருந்து நாம் ஜெயத்தை எடுக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அன்றைக்கு அது வந்து 31 வசனம், என்று அன்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் நான் சொல்லுங்களே பொய் சொல்லுகிறது என்று அறிவார். அல்லேலூயா. சொல்லாமே ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தை சொல்லாமே அந்த வசனத்தை அப்படியே பாருங்க. தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நான் பொய் சொல்லுகிறது இல்லை என்று அறிவார். அல்லேலூயா. தேவ சன்னிதானத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நீங்கள் நானும் எடுக்க அழைக்கப்படுகின்றோம். பொய்யும் புரட்டும் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாயிலிருந்து வருகின்றதெல்லாம் பொய், சொன்னதெல்லாம் மாற்றி 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 பொய்யே நம்முடைய வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், பொய் சொல்கிறது என்று அறிவார்.
ஆண்டவர் என்னை குறித்து அறிந்திருக்கிறார், உங்களை குறித்து அறிந்திருக்கிறார் சொன்னால் நீங்கள் நானும் பொய் சொல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் தேவ அன்பு உறுதியானது, அவருடைய அன்பு மாயமற்றது. இன்னைக்கு மனுஷருடைய அன்பை பார்க்கிறோம், எப்படியாக அன்பு காட்டுறாங்க. அவங்களுடைய காரியம் நடக்கணும்னா என்ன பண்றாங்க சொல்லுங்களேன்? அன்பு நம்ம மேல அப்படியே பொழிவாங்க. காரியம் முடிஞ்சிச்சுன்னா காலை வாரி விடுறதுக்கு அவங்க தான் முதல் ஆளு. அப்படிதானே? அன்பு நம்ம மேலே அன்பு அப்படியே பொழியறதுன்னே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆஹா, இவங்க நம்ம மேலே இவ்வளோ அன்பு காட்டுறாங்களே. ஆனால் அந்த அன்பு என்னது? மாயமற்றதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், தேவனுடைய அன்பு தான் உறுதியானது. அவர் நம்ம வைத்த அன்பு என்பது ஏதோ அல்ல. அவர் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே உங்களையும் என்னையும் கழுவி இன்னைக்கு அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். மீட்கப்பட்ட ஜனமாக சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நீங்கள் நானும் தான் அவருடைய அன்பை ருசித்திருக்கின்றோம். ஏனென்றால் மனிதர் நம்மை விட்டு விட்டு சென்று விடுவார்கள், ஆனால் கர்த்தர் தான் நம்மோடு இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று இருந்த மனுஷன் நம்மோட இல்லை, இருக்காங்களா? சொல்லுங்க. போன வருஷம் நம்மோட இருக்கேன். ஒருவேளை இந்த ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது எத்தனை பேர் நான் உங்க கூட தான் இருப்பேன், அவ்வளோ வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, அவ்வளோ வாக்குறுதி கொடுப்பாங்க. இருக்காங்களா? இன்றைக்கி இருக்காங்களா? 5 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. 6வது மாதம் நினச்சி பாருங்க. இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படிப்பட்ட நாசில் சுவாசமுள்ள மனுஷரை நாம் நம்பி ஏமாந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அன்புள்ளவராய் இருக்கின்றார். அவர் அன்பு நம் மீது இருக்கின்ற நிமித்தமாகத்தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்ம அன்பு பாராட்டுறோம், ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் வெளிப்படுத்துகின்றோம், மற்றவர்களை நாம் இரக்கம் பாராட்டுகின்றோம். ஐயோ இவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியமா என்று சொல்லி ஓடோடி நாம் அவர்களுக்கு இரக்கம் செய்கின்றோம், அவர்களுக்கு அன்பு காட்டுகின்றோம். ஆனால் அந்த இரக்கத்தையும் அன்பையும் மறந்துவிட்டு வாழ்கின்ற ஒரு சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததின் நோக்கமே, கர்த்தர் நம் பக்கம் இருக்கும்போது நமக்கு எந்த விரோதமாக இருப்பவன் யார்? ஒருவரும் அல்ல. ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்கின்ற கர்த்தர். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனவே அவர் தான் நம்மோடு கூட இருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய அன்பு நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக இவ்வளவு நாம் அன்பு பாராட்டுகின்றோம். ஆனால் நமக்கு என்னதான் நீதி நிமித்தம். ஆனால் அந்த வசனத்தை எப்படி சொல்லுவாங்க? துன்பப்படுகிறவர்களாம் சொல்லுங்களேன், துன்பப்படுகிறவர்களாம் பாக்கியவான்கள். அதுக்கு முன்னுக்கு இருக்கிறத விட்டுருவாங்க. நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் தான். நாம் நீதியோடு நம் நியாயத்தோடு இருக்கின்ற பொழுது நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் நீதி உள்ளவர்கள் என்பார் இந்த உலகத்திலே வாழ்வோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த நாளிலே நம்மை அழைத்து வந்தது நோக்கமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது தான். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்ற காரியம் தான். நாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலையில் மாறாத ஆண்டவர் நமக்கு உண்டு. சூழ்நிலையை மாற்றுகின்ற ஆண்டவர் உண்டு. அவர் நம்மோடு கூட பயணிக்கின்றவராக இருக்கின்றார். நம்முடைய கால் இடராதபடி அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் என்று வேதவசனம் சங்கீதத்திலே பார்க்கின்றோம். தூதர்கள் நம்மை தாங்குகின்றவர்களாக இருப்பார்கள். மனிதர்களை நம்ப வேண்டாம், ஆண்டவர் நமக்கு தூதர்களை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்சேமனேயிலே முகக்குப்புற விழுந்து அவர் ஜெபித்த பொழுது அங்கு ஒரு தேவதூதன் தேற்றினார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தேற்ற மாட்டாரா? இன்னைக்கு தேற்ற மாட்டாரா? தேற்றுகின்ற கர்த்தரை அல்லவா நாம் ஆராதிக்கின்றோம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூதன் உண்டல்லவா? இன்றைக்கு அந்த தூதன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இடப்படுகின்றவராக இருக்கின்றார். அது நிச்சயமாக அவர் எல்லா நிலையிலும் நம்மை தூக்கி சுமந்து நமக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் சுதந்திரத்துக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களை கிருபியாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிற பஸ்தத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் பக்கம் இருக்கிறீர். ஏனால் நீதியின் பக்கம் இருக்கின்ற கர்த்தர். நீர் அநீதி உள்ளவர்களுக்கு தேவன் அல்லவே அல்ல. ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் நீதி உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழவும், கர்த்தாவே, எங்களுக்கு இந்த உலகத்திலே நீர் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே, நீர் எங்கள் கிருபை ஜெபிக்கிறப்பா. எங்களை உங்களுடைய பிள்ளையாக அழைத்திருக்கிறேன். நாங்கள் இந்த உலகத்திலே உங்கள் பிள்ளையாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவள் யார் என்று நாங்கள் பார்க்க கர்த்தாவே, நீர் கர்த்தாவே இந்த நாளில் எங்களை அழைத்திருக்கிறப்பா. எங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் அக்னி தீர்ப்பு இல்லாதபடி கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கர்த்தாவே நீர் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. உம்முடைய
அன்பு அளவற்றது ஆண்டவரே. உண்மையே கர்த்தாவே, உடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி கர்த்தாவே எங்களை மீட்க முடியாது. கர்த்தாவே, இந்த உலகத்திலே உமக்கென்று சாட்சியுள்ள குடும்பமாய் வாழ முடியாது நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறப்பா. ஒருமாய் நாங்கள் பெற்ற மீட்பையும் வெற்றிப்பையும் கர்த்தாவே நீர் வரும் வரை நாங்கள் காத்துக்கொள்ளவும், அல்லது எங்களுக்கு ஜீவன் இருக்க மட்டுமாக நாங்கள் காத்துக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.